உலகெங்கும் வாழும் ட்ரெண்டாக்ஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியாக இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு கிழமையிலையும் பிறந்தவர்களுக்கான பலன்கள் என்ன, அவங்களுடைய குணநலன்கள் என்ன, எந்த மாதிரி ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்கும், வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது, அவங்க வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சனிக்கிழமையில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், இவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க போது, என்ன நெகட்டிவ், இவங்களுக்கு என்ன வாழ்க்கையில் கிடச்சிருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சனிக்கிழமையில் பிறந்தாவே பார்த்திங்கன்னா எப்போவுமே வாழ்க்கையில் கடைசி காலகட்டத்தில் இவங்க வாழ்க்கை முறை சிறப்பாக இருக்குது. ஆரம்ப கட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய விஷயங்கள் அடைய முடியாமல் கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த சனிக்கிழமையில் பிறந்தவங்க. இனிஷியல் சீசனில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும் லைஃப்பில். பார்த்திங்கன்னா என்றைக்கு அந்த குழந்தை பிறக்குதோ அன்னிலேருந்தே உடல் பாதிப்பு, இல்லை அம்மா அப்பா கிட்டேருந்து பிரிவினை, ஒழுங்காக படிக்க முடியாமல், இல்லை ஒழுங்காக படிப்பு கிடைக்காம, இல்லை அடுத்த லெவலில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த படிக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகள் இல்லாமல், அதே போல் ஒரு காலகட்டத்தில் இவங்க எதிர்பார்த்த கோர்ஸை படிக்கிறதுக்கு மார்க் எடுக்க முடியாமல் இது மாதிரி தவிக்கக்கூடியவர்கள் இந்த சனிக்கிழமையில் பிறந்தவங்க. அடுத்த லெவல் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே சின்ன வயசில் செட்டில் ஆகிடுவாங்க. ஆனால் சனிக்கிழமையில் பிறந்தவங்க மட்டும் பார்த்திங்கன்னா லைஃப்பில் லேட்டாக தான் எப்போவுமே செட்டில் ஆக முடியும். ஏன்னா அந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியது மெதுவாக நகரக்கூடிய கிரகம். அதனால் பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட எப்போவுமே ஒரு குழப்பமான எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ரைட்டில் போடலாமா லெஃப்டில் போகலாமான்ற சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள் இந்த சனிக்கிழமையில் பிறந்தவங்க. இந்த ஒரு படத்தில் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டில் கை காமிச்சு ஸ்ட்ரெயிட்டாக போவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு குணம் படைத்தவர்கள் இந்த சனிக்கிழமையில் பிறந்தாங்க. அதனால் வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறுதலாக இருக்கும். இல்லை கடைசியில் பார்த்திங்கன்னா முடிவை மாற்றிடுவாங்க. அந்த முடிவை மாற்றும்போது எப்படி இருக்கும், இவங்களை நம்பி ஒரு பெரிய ஒரு கூட்டமே இருக்க வச்சுங்க. உதாரணத்துக்கு ஒரு மேரேஜ் எடுத்துக்கோங்க. ஒரு மேரேஜ் விஷயத்தில் இவங்க பொண்ணை பார்த்து ஓகே சொல்லிடுறாரு இவர், இல்லை பையனை பார்த்து ஓகே சொல்லிடுறாரு. ஆனால் கடைசியில் என்ன ஆகும்னா, ஐயோ நம்ம இந்த பையனை செலக்ட் பண்ணது கரெக்டோ, இந்த பொண்ணை செலக்ட் பண்ணது கரெக்டோ அப்படின்ற ஒரு டவுட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ யாராவது சனிக்கிழமையில் பிறந்தவங்களை போய் கேட்டு பாருங்களேன். நீங்கள் கல்யாணம் பண்ணீங்களே, நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது உங்கள் மனைவி உங்களுக்கு தகுந்தவளான்னு யோசிச்சிங்களான்னு கேட்டால் அது இன்றைக்கி வரைக்குமே குழப்பமாக தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களும் பெண்களும் இருக்கக்கூடியவர்கள் பிறந்தவர்கள் இந்த சனிக்கிழமையில் தான். அதனால் வாழ்க்கையில் எப்போயுமே பார்த்திங்கன்னா எல்லாமே லேட்டாக தான் கிடைக்கும். ஆனால் லேட்டாக கிடைச்சாலும் நீண்ட நாள் அதை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனிக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அதான் ரொம்ப பெரிய விசேஷம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா காரு வண்டி எல்லாமே ஒரு 30 வயசில் வாங்குவாங்க. சில பேருக்கு என்ன ஆகும், 18 வயசுலேயே 20 வயசுலேயே ஒரு வீடு வாங்குவாங்க, 25 வயசில் வீடு வாங்கிடுவாங்க. ஆனால் சனிக்கிழமையில் பிறந்தவங்க 30 இயர்ஸ் அண்ட் அபோவ் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 40 ரீச் பண்ணிடுறாங்க. அந்த டைமில் தான் ஒரு கார் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கார் வாங்கினாங்கன்னா எப்படி இருக்கும்னா அதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதில் எந்த பிரச்சனையும் வராது. அந்த லோன் கட்டுறதுலேருந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடியவர்கள் இந்த சனிக்கிழமையில் பிறந்தவங்களாக இருக்காங்க. இவங்கள மாதிரி ஒரு விஷயத்தை தள்ளி போடக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேலை கொடுக்குறீங்க வச்சுக்கோங்களேன். இவங்ககிட்ட ஒரு வேலை கொடுக்குறீங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நாளைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மறுநாள் காலையில் நேற்று ஒரு ஒர்க்கு கொடுத்தனே அதை பண்ணியேன்னு கேட்டால், இல்லை அது நேற்று வேறு ஒரு வேலையாயிடுச்சு, அதனால் நான் அதை பண்ணாமல் விட்டேன், நாளைக்கு பண்ணுறேன் அப்படிம்பாங்க. சரி நாளைக்கு காலைல எழுந்திரிச்சு திருப்பி இவங்ககிட்ட என்ன அதை முடிச்சிட்டேன்னு கேட்டால், இல்லை இனிமேல் தான் பண்ண போகிறேன், இன்றைக்கி எப்படி முடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு எல்லாத்தையும் தள்ளி போடக்கூடியவர்கள் இந்த சனிக்கிழமையில் பிறந்தவங்க. அதே போல் ஒரு சோம்பேறித்தனம் எப்போவும் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி பார்த்துக்கலாம், பண்ணிடலாம், செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த சனிக்கிழமையில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சனிக்கிழமையில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் நைட்டு தூங்கவே முடியாமல் தவிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு ஹாட்டான இடத்துல இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அந்த ஹாட்டான இடத்துல இவங்களால தூங்கவே முடியாது. அதே போல் அந்த சனிக்கிழமை பிறந்தவங்க ஒரு ஏசியில் இருந்தாங்க வச்சுக்கோங்க, உடனே தூங்கிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு காரில் ஏறாங்க வச்சுக்கோங்க, காரில் கொஞ்சம் நல்ல கிளைமேட்டும் நல்லா இருக்குது, ஏசியும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா உடனே தூங்கிடுவாங்க. ஏறினவுடனே கொரட்டை கூட சில பேருக்கு வரும். அந்த அளவுக்கு தூங்கக்கூடியவர்கள் அந்த
நல்ல கிளைமேட்டில் இருந்தால், அதாவது டெம்பரேச்சர் கோல்டாக இருக்கும்போது நல்லா தூங்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவர்கள் இந்த சனிக்கிழமையில் பிறந்தாங்க. அதே கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது அப்படின்னா தூக்கமே வராது. இவங்களை ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு மெயினான ஒரு சித்திரை மாதத்தில் ஒரு சென்னையை எடுத்துக்கோங்களேன். சென்னையில் இவங்க இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு சரியாக தூக்கமே வராது. அப்படியே நெளிஞ்சிக்கிட்டே வருவாங்க. நைட்டு 12 மணி அந்த ஒரு கொஞ்சமாவது அந்த டெம்பரேச்சர் மாறினா தான் இவங்களுக்கு ஒரு தூக்கம் வரும். இல்லைனா தூக்கமே வராது. அதனால் எப்போவுமே இந்த சனிக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு ஒரு உடல் பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த உடல் பாதிப்பு பார்த்திங்கன்னா சில நேரங்களில் பெரிய லெவலில் ஒரு உடலில் ஒவ்வாமை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் அந்த சனிக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு ஒரு கோல்டு, ஒரு காஃபு, ஒரு தும்மல், இருமல் இல்லாமல் எப்போவுமே இருக்காது. அவங்களுக்கு இயற்கையாகவே அது கூடயே இருக்கும். அதே மாதிரி நிறைய சனிக்கிழமையில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா தயிர் சாதம் சாப்பிட்டோன்னே உடனே கோல்டு வந்துடும், உடனே ஒரு காஃப் வரும். சாக்லேட் சாப்பிட்டோன்னே உடனே தொண்டை கட்டிக்கும், உடனே பார்த்திங்கன்னா ஒரு ஃபீவர் கூட வரும். அதே போல் இந்த ஃபேன்சியான ஃபுட்ஸ், கலர்ஃபுல்லான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்க வச்சுக்கிங்கன்னா அவங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. நார்மலாக இருக்கக்கூடிய உணவு சாப்பிடக்கூடியவர்கள் இந்த சனிக்கிழமையில் பிறந்தவங்க. இன்னும் முக்கியமாக பார்த்திங்கன்னா பழைய சோறு, அதாவது பழைய நேற்று வைத்த சோறு, சாப்பாடு எல்லாமே பார்த்திங்கன்னா ருசித்து சாப்பிடக்கூடியவர்கள். ரொம்ப ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா 10 நாள் முன்னாடி வச்ச ஒரு குழம்பு இருக்குது அப்படின்னா அதை சுட பண்ணி சாப்பிடக்கூடியவர்கள் இந்த சனிக்கிழமையில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. அதே போல் அதனால் என்ன ஆகுதுன்னா வாழ்க்கையில் எப்போவுமே வயிறு உப்பிசம் இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வயிற்றில் ஏதாவது கட்டமுட்டான்னு சவுண்டு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த சனிக்கிழமையில் பிறந்தவங்களாக இருக்காங்க. முக்கியமாக பெண்களாக இருக்காங்க அப்படின்னா சின்ன வயதிலேயே வயோதிகம் அடையக்கூடியவர்கள் இந்த பெண்களாக இருப்பாங்க. ஆண்களாக இருக்காங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா நரமுடி வந்துடும். ஆளை பார்த்தவொடனே பார்த்திங்கன்னா ஒரு வயசான ஒரு 30 வயசு ஆளை போய் பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை பிறந்தவங்களாம் இருந்தால் அவங்களுக்கு 40 வயசு மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு குணாதிசயம், நடை, உடை, பாவனை, அவங்க ஃபேஸு, கெட்டப்பு, முடி வேற வெள்ளை, இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு அந்த வயோதிகம் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்கும். அது பெண்களுக்கும் இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு 30 இயர்ஸில் இருக்காங்க, பெண்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மேரேஜ் சம்மந்தமான விஷயத்தில் பிரச்சனைகள் வருது. ஏன்னா பொண்ணை பார்க்கும்போதே வயசானவங்க மாதிரி இருக்காங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, பார்த்தோன்னா அந்த பொண்ணு பிடிக்கும்னு நினைப்பாங்களா இல்லையா? ஆனால் சனிக்கிழமையில் பிறந்தவங்க சின்ன வயசில் ஒரு 25 வயசில் 30 வயசு மாதிரி இருப்பாங்க, 30 வயசில் 40 வயசு மாதிரி இருப்பாங்க. அதனால் அது ஒரு பெரிய நெகட்டிவ். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு இந்த சோம்பேறித்தனம் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய எதிரி. எல்லாத்தையும் தள்ளி போடக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு குழப்பமான சூழ்நிலை இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஆனால் என்னென்னா வாழ்க்கையில் பெரிய லெவலில் வயது அதிகமாக எல்லா உடல் பாதிப்பு இருந்தால் கூட அந்த அதிகமான வயதில் வாழக்கூடியவர்கள் இந்த சனிக்கிழமையில் பிறந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சொன்னது பொதுவான பிறந்த நாட்களுக்கான பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு தகுந்தாற் போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலன் தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம், வெறும் 99 ரூபாய்க்கு. டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட PDF கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி வச்சு பெயர் வைத்து கொடுப்பது எப்படி, முகூர்த்தம் நிர்ணயம், அதே மாதிரி பிரசன்ன முறைகள், சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புன்னு சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.